அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம்? we are going to examine, இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட் நம்ம பூமியை சுற்றி வருது இல்லையா, அதனுடைய குணங்களை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக NCERTயில் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ let us read it carefully, then let us investigate. சரிங்களா? நம்ம அதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண முடியும். Let us read. Choose the correct alternative. If the zero of potential energy is at infinity, okay, so satellite infinity distance இருந்தால் அதனுடைய potential energy 0 என்று வைத்துக்கொண்டால், இதை வாசிக்கும் போது இப்படி தோணணும். The total energy of an orbiting satellite, சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்டினுடைய டோட்டல் எனர்ஜி ஆனது is negative of its kinetic or potential energy. அந்த எனர்ஜி நெகட்டிவ் ஆஃப் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜியா பொட்டன்ஷியல் எனர்ஜியா, அதாவது டோட்டல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியுடைய நெகட்டிவாக இருக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய நெகட்டிவாக இருக்கா என்பது தான் கேள்வி. ஸோ முதல்ல இதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதுக்கு போகலாம், செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் எனர்ஜி எவ்வளவு நம்ம என்ன செய்யணும், we should calculate. இந்த டோட்டல் எனர்ஜியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், அந்த என்னுடைய அணுகுமுறையை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி இஸ் given by the simple expression of mv square. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆப்ஜெக்டில் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது இட் இஸ் ஆஃப் mv ஸ்கொயர். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது கிராவிட்டி சம்மந்தமான எக்ஸ்பிரஷனாக இல்லை. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் கம்பேர் பண்ணுறதுக்காக இதை கிராவிட்டிக்கு பொருத்தமான, திஸ் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன், கிராவிட்டிக்கு பொருத்தமான எக்ஸ்பிரஷனாக மாற்றுறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த வியை ஓகே இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன். தட் இஸ் v is equal to root of gm/x. இது உங்களுக்கு தெரியும், ஆனால் பிள்ளைங்களுக்கு என்ன மறந்து போயிருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சேட்டலைட் சுற்றி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது சுற்றி வர்றதுக்கு காரணம் அதனுடைய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக புல்லிங் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா சுற்றி வரும், புல்லிங் ஃபோர்ஸ் கூட இருந்துச்சுன்னா உள்ளே விழுந்துடும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கூட வந்தால் வெளியில் போயிடும். அப்போ சுற்றி வரக்கூடிய சேட்டலைட்டில் தே வில் பி ஈக்குவல். ஸோ இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்களா, திஸ் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை r. ரைட். இது அதனுடைய கிராவிட்டினால் உண்டாகக்கூடிய புல் நம்மளுக்கு தெரியும், நியூட்டனுடைய லா, g இன்டூ m இன்டூ ஸ்மால் m. திஸ் இஸ் தி மாஸ் ஆஃப் தி பிளானட், திஸ் இஸ் தி மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் டிவைடட் பை r ஸ்கொயர். ரைட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து நீங்கள் ஆர்ஆர் கேன்சல் ஆயிரும், எம்எம் கேன்சல் ஆயிரும், வி கண்டுபிடிக்கலாம். இட் பிகம்ஸ் gm/r ஸ்கொயர். இங்கே ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ், ஸோ ஐ புட் திஸ் அஸ் எக்ஸ். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு g இன்டூ m இன்டூ r ஸ்கொயர். வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் gm r ஸ்கொயர். ரூட் எடுத்து r ஹியர் பிகம்ஸ் எக்ஸ். ஸோ இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் ஆஃப் gm/x. இதுதான் பிள்ளைங்களா அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி. ரைட். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gmm டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வருது, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, சி நமக்கு என்ன தெரியும்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஒர்க் டன் இஸ் கமிங் ஃப்ரம் தி எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு g இன்டு m டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும் இல்லையா, திஸ் இஸ் ஃபோர்ஸ் இன்டூ dr டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ பொட்டன்ஷியல் எனர்ஜி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டியில் இருந்தால் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் பாயிண்ட் எக்ஸில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் மைனஸ் g இன்டூ m டிவைட் பை எக்ஸ். டோட்டல் எனர்ஜினா சமேஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டையும் சமப் பண்ணிங்கன்னா இது ஒரு பகுதி, இது ஆஃப், இது மைனஸாக இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் gm/x. நம்ம தான் பார்த்தோம் ஆஃப் gm/xங்கிறது இட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி.
Now see, camera அங்கே வரதுமில்ல. Orbiting satellite is negative of its kinetic or potential energy. என்ன பார்த்தோம்? Negative of its kinetic energy. So kinetic energy is the correct option. Search is the way to investigate. இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணணும். பிள்ளைங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதி வாங்க. The energy required to launch an orbiting satellite out of Earth's gravitational influence is more or less than the energy required to project a stationary object at the same height which is equivalent to satellite as the satellite equivalent to satellite out of Earth's influence. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு this is Earth, ஒரு சேட்டலைட் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சுற்றி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்டை பூமியிலிருந்து வெளியே அனுப்புறது ஈஸியாக, அப்படி இல்லாமல் அதே தூரத்தில் சுற்றாமல் அதே எடை இருக்கக்கூடிய, அதே மாசு இருக்கக்கூடிய, அதே கரெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதே தூரத்தில் அதே உயரத்தில் இருந்தால் அதை எர்த்தை விட்டு எஸ்கேப், திஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ்கேப் பண்ணுறது ஈஸியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட அதை கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் தி மெத்தட்? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ஒரு சேட்டலைட் எர்த்தை சுற்றி வரும் பொழுது அதனுடைய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் சுற்றி வரும் பொழுது அவுட்வேர்ட் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் பூமியுடைய கிராவிட்டியை, கிராவிடேஷன் புல்லை எப்பயுமே காம்பன்சேட் பண்ணும். ஹியர் இட் இஸ் கிவன். எர்த்ஸ் யூ கேன் see because the orbiting satellite, the g pull of the earth is balanced by its centripetal force. ஸோ சுத்தக்கூடிய சேட்டலைட்டினுடைய கிராவிடேஷனல் புல்லை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் காம்பன்சேட் பண்ணுங்கிறதுனால அந்த இடத்துல அதை அங்கே வச்சிருக்கிறதுக்கு நோ எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட். ஸோ அதை பூமிக்கு வெளியில் கொண்டு அனுப்புறது ஈஸி. ஆனால் அசையாமல் ஒரு சேட்டலைட் இருந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதன் காரணமாக அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியவும் நீங்கள் காம்பன்சேட் பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெளியே அனுப்ப முடியும். ஸோ energy required to launch orbiting satellite, okay, is less than the energy required to project a stationary object of same height, same mass. It is tantamount to that satellite. Only thing is it is not revolving. இதுதான் பிள்ளைங்களா இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மெத்தட். பாயிண்ட் இஸ், இந்த மெத்தடை யூ ஷுட் லேர்ன். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எங்கே இருக்கும்? நிறைய ஆப்ஷன்ஸோட நீட்டில் இருக்கும். யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில். உங்களை ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு, ஏழை பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கிறது தெரியாது. அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.